கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா இது மூடிட்டு வந்து பண்ண சொல்லடா. she used this word. அது எப்படிங்க? அது ஒரு பொண்ணா எப்படி she can say this? I don't know what to say. ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் போட்டுங்க, ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ண கூட அவங்களுக்கு தெரியல. உங்களுக்கு வேணா நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க இருந்துக்கோங்க, ஆனா மத்தவங்கள உங்களை மாதிரி நீங்க நினைக்காதீங்க. ஆல்வேஸ் a woman should stand for a woman. ஆனா இங்க நான் அதை பார்க்கல. போனை விட சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். நான் என்னமோ ஒரே ஒரு வேர்டு தான் சொல்லியிருப்பேன். அதுவுமே அனுகிரகா கிட்ட சொல்ல, ஏதோ ரேண்டமா ஏதோ ஒரு பையன்ட்ட எனக்கு ஃபோன் பண்ணி 11:30 ஹாஃப் அன் ஹவர் பேசிட்டு இருந்த ஒரு பையன்ட்ட சொன்னதுக்கு நீங்கள்லாம் வந்து அவ்வளோ வல்கரா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட பேஜ்ல. எனக்கு என்னோட லைஃப்பை பத்தி நீங்க எப்படி பேசலாம்? நான் வந்து விஜயை வந்து காசுக்காக கல்யாணம் பண்ணேன். ஹவு கேன் யூ ஈவன் டாக் அபவுட் தட்? ஈவன் யூ ஆர் புட்டிங் டவுன் அ உமன்ல அப்போ அந்த இடத்துல. ஸோ நீங்க வந்து உமன் கார்டை தூக்கிட்டு வந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து I literally didn't eat anything. I called the cashier. I called him. நீங்க ஏன் என்னோட சேலரி கட் பண்ணீங்க, ஏன் எனக்கு பேமெண்ட் ஷூட் வைக்கல, அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது he suddenly said something and he cut the call. I mean, I don't know what is it. என்னங்க இதெல்லாம் எப்படி எனக்கு பழையணும்னு எனக்கு அறியில்ல. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க எதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணும்? நாங்க எதுக்கு அனுகிரகா காசு கொடுக்கணும்? நாங்க ப்ரொடியூசர்லயே, ப்ரொடியூசர்கிட்ட தான் ஆக்சுவலா அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட், சோ கால் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இவ்வளோ வந்து ஷவுட் பண்ணி பேசியிருக்கணும். ஸோ இப்போ என்னன்னா, விஜய் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இந்த சீரீஸில் அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ பேசிக்லி காசு வந்து நாங்களோ ஸ்கிரிப்ட் ரைட்டரோ வந்து கொடுக்க போகிறதில்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து தான் காசு கொடுக்கணும். உங்களுக்கு கேஷ் தான் ப்ராப்ளம். கேஷுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. விஜய் இஸ் நாட் பேயிங் யூ. விஜயும் நானும் வந்து we are not running a production house. Then why do you have to call us and ask cash? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ப்ரொடக்ஷன்ல ஃபுட் ஹைஜீனே இல்ல. அவங்க வந்து ரைஸை வடிகட்டுறது எங்கன்னு நீங்க வாந்தி வருங்க. சீரியஸ்லி நாங்க சொல்றேன், வாந்தி வரும். இட்ஸ் வெரி அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ். சும்மா பேக்ரவுண்டுக்கு நிக்க நான் வந்து 14 hours டிராவல் பண்ணி நான் போவேன். என்னோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு இவங்கனால. ஆடிஷனுக்கு நான் வந்து சொந்த காசு போட்டு வந்தேன், நான் வந்து 14 hours டிராவல் பண்ணேன், இவ்வளோ காசு ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்கல்ல. கண்டிப்பா ஆடிஷனுக்கு நம்ம தான் காசு போட்டு போகணும். பிகாஸ் நமக்கு தான் அந்த ஒர்க் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஐடிக்கு, இப்போ ஒரு ஐடி ஜாப் நீங்க போறீங்க, இன்டர்வியூ போறீங்கன்னா அதுக்குமே நம்ம காசுல வந்து பெட்ரோல் போடுவோம், பஸ் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம போவோம். ப்ரையராகவே யாரும் உங்களுக்கு காசு கொடுத்து வாங்க அனுகிரகா ஆடிஷனுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன். இது எல்லாத்துக்கும் ரீசன் விஜய் தான் அப்படின்னு சொல்றீங்க. இதுல எப்படி விஜய் இதுல இன்வால்வ் ஆவாங்க? இவங்களுக்கெல்லாம் என்னோட லைஃபே ஸ்பாயில் பண்ண பவர் இருக்கு, என்னோட கரியர் ஸ்பாயில் பண்ண பவர் இருக்கு. பட் ஐ எம் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் இட். ஐ ஹாவ் டு சே திஸ் பிகாஸ் இட்ஸ் கன்சர்னிங். நாங்க இங்க வரது ஆக்சுவலி வி லவ் சினிமா. அவங்களை இப்படி ஏமாத்தக்கூடாது. அதனால மட்டும் தான் இது மக்கள் கிட்ட நான் சொல்றேங்க. அண்ட் ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டாங்க, அதுவும் அழுது ரொம்ப டிராமாலாம் பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி போட்ட உடனே அதை வந்து உண்மைன்னு நம்பி அதை பத்தி நீங்க இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரி கூட யாருமே கேட்கல. அது எதுவுமே நீங்க கேட்காம எவ்வளோ ரேண்டமா என்னோட ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு என்னோட பர்சனல் பிக்சர்ஸ், என்னோட ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே அவ்வளோ வல்கரா, அவ்வளோ பேடாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எங்கள் ஃபேமிலியோட பேர் இதில் டேமேஜ் ஆகுது. அண்ட் விஜயோட பேர் ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கா அனுகிரகா. ஸோ அனுகிரகா, ப்ளீஸ், உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கன்வே பண்ணும் அப்படின்னா அதோட மோட்டிவ் என்ன, அதில் என்ன எவ்வளோ உண்மை இருக்குது எல்லாமே நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும். உங்களுக்கு காசு கிடைக்கல, உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஹைஜீனாக இல்லை, அண்ட் உங்களுக்கு ட்ராவல் அதிகமாக இருக்குது, இது எல்லாத்துக்கும் ரீசன் விஜய் அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்க மேலே அப்படியே ஒரு ப்ளேம் நீங்கள் போடவே முடியாது. ஐ வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் மை ஃபேமிலி இஃப் ஐ ஹேவ் டு.